லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. நான் மனப்பூர்வமா என் பொண்ணை இப்போ உங்க வீட்டுல குடுக்கறதுக்கு வந்திருக்கேன். இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஓ, வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இவர் எங்க அப்பா, அண்ணன், தம்பி. இது இது என் வைஃப் லக்ஷ்மி. புரிஞ்சுக்கோங்க. எங்க வீட்டு பொண்ணு நீ என்ன என் கூட அனுப்புறது? நானே எடுத்துட்டு போறேன். என்னடா ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வர? ஒண்ணும் இல்லைண்ணா, சும்மாதான். உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்து அப்படி என்ன நீ சாதிச்சிட்ட? எங்க மான மரியாதை அத்தனையும் மொத்தமா வாங்கிட்டேடி. இதுவே உங்க அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பியா? அதேதான் நானும் கேக்குறேன். நீங்க பெத்த பொண்ணா இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா? என்ன சொல்ற? கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையே நான் செத்து போயிடுவேன், நீ எங்கயாவது மண்டபத்தை விட்டு ஓடி போயிடுன்னு சொல்றான். ஆனா நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணீங்க. இது உங்களுக்கு நியாயமா படுதா? என்னடி சொல்ற? எழுத்து பேசுற? எழுத்து பேசியா? பேசுவியா? என்ன எழுத்து பேசுற அளவுக்கு கூட தைரியம் வந்துருச்சு. என்னெல்லாம் உயிரோட விடவே கூடாது. ஐயோ சார், நந்தினி உயிரோட விடக்கூடாது. சார். சார் விடுங்க விடுங்க. என்ன பண்றீங்க? ஏய், அவளால பட்ட அவமானத்தோட பலி எனக்கு மட்டும் தான் தெரியும். அவளை அடிப்பேன், கொல்லுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யார்? சொல்லு. யாரு நீ? நான் அவளோட புருஷன். அது ஊருக்கு. உண்மையிலேயே அவளுக்கு உனக்கு என்ன தொடர்பு? சொல்ல முடியுமானால? சொல்ல முடியுமானால? ஆனா நான் சொல்லுவேன். இங்க இல்ல, உலகத்துல இந்த மூலையில வேணாலும் சொல்லுவேன். இவ என் அண்ணன் பொண்ணுன்னு. என்னங்க இவங்க கிட்ட என்னங்க பேச்சு? இப்பவே இதே நிமிஷத்துல இவளை எங்கேயாவது கூட்டிட்டு போலாம். யார் என்ன செய்ய முடியும் பாத்துடலாம். நெல்லு, அவசரப்படாத. இவரா அறிவு கட்டத்தனமா நம்ம மானத்தை வாங்கிட்டானா அவ செஞ்ச அதே தப்பு நாம செய்யக்கூடாது. காலையில பாத்துல இவங்க அம்மாவை வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு உலகமே தெரியாம இருந்தாங்க. இப்ப அவளை மிரட்டி நாம கூட்டிட்டு போயிட்டோம்னா அவமானம் தாங்க முடியாம இவங்க அப்பாவும் அப்படி ஆயிட்டாருன்னா அந்த பழிபாவத்து நாம ஆளாகணுமா? அத பத்தி நமக்கு எதுக்குங்க கவலை? இவ்வளவு நாள் அவளுக்கு சோறு போட்டு அடைக்கலம் கொடுத்திருக்காரே அந்த நல்ல மனுஷன். அவர் மனசு கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாக்குறேன். ஏன்னா நான் ரொம்ப நல்லவன். இத பார் நந்தினி, நீ ஒழுங்கு மரியாதையா என் கூட புறப்பட்டு வர. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என் பொறுமையை சோதிச்ச அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நல்லவளா இருக்கிற ஒரு சித்திய வீணா கெட்டவளாக்கிடாத. புரியுதா? மரியாதையை கிளம்புற வழியை பாரு. ஓ, வாங்க வாங்க நந்தினி.
என்ன சாரதா, போட்ட சத்தத்துல பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். கிளம்பிடுவாள்ல? எனக்கு என்னமோ ஒரு டவுட்டா தான் இருக்கு. உனக்கு டவுட்டா இருக்கா? எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்களுக்கு வெள்ளித்தட்டுல பரிமாறுறத விட இந்த மாதிரி தலவாழையில போட்டு பரிமாறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் இது புது அனுபவமா தாங்க இருக்கு. சிட்டில வெறும் பிளாஸ்டிக் தட்டுலயும் பேப்பர் தட்டுலயும் சாப்பிட்டே பழகிட்டோம். இப்படி இலை போட்டு சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அதுவும் இந்த சாப்பாட்டோட ருசி இருக்குதே, என் பொண்ணு நந்தினி சமைச்சா மாதிரியே இருக்குதுங்க. ரொம்ப நாள் முன்னாடி அவ கையால சாப்பிட்டது, அப்புறம் இப்பதான் சாப்பிடுறோம். இல்லைங்க? அதுதாங்க எங்க லட்சுமியோட கை பக்குவம். லட்சுமி இந்த வீட்டு மருமகள்ல மகதான்னு ஊரு பூரா சொல்லிக்கிட்டு திரியறேங்க நானு. லட்சுமி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இழந்த சந்தோஷமா எங்களுக்கு எல்லாம் திரும்ப கிடைச்சிருக்குதுங்க. என் பொண்டாட்டி லட்சுமி வந்ததுக்கு அப்புறம் தாங்க சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கா. அத்தைய பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா, சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்வீங்க. சாப்பிடுங்கப்பா. ஏய், இப்படி விருந்தாளியும் கூட உட்கார்ந்து சாப்பிடுறப்பதான் அப்பதான்டா மனசு விட்டு பேச முடியும். மத்த நாள் மாதிரி அவங்கவுங்க நம்ம வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா சொந்த பந்தம் எல்லாம் போயிடும்ல. அது என்னவோ உண்மைதானப்பா. ஆமா சார், பொள்ளாச்சில ஏதோ இடம் வாங்கணும்னு சொன்னீங்களே, எந்த ஏரியால வாங்க போறீங்க? எல்லாம் நந்தினி கையில தான் இருக்கு. ஐயோ சார், அவன் நந்தினி இல்ல சார், லட்சுமி. ஓ, லட்சுமி இல்ல, லட்சுமி 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 லட்சுமி. நான் என் பொண்ணு ஞாபகமாவே இருந்தேன் இல்லையா, அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். ஓஹோ. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் லக்ஷ்மியும் நம்ம பொண்ணுதான். என்ன லக்ஷ்மி, நான் சொல்றது சரிதானே? என்னம்மா அப்படியே நிக்கிற? வந்து சாம்பார் ஊத்து. இவருக்கு ஆஹா, நந்தினி சாம்பார் சூப்பர். ஐயோ, உங்களுக்கு எத்தனை தடவை சார் சொல்றது? அவ பேர் நந்தினி இல்ல, லட்சுமி. ஓ சாரி சாரி. உங்க பொண்ணை வீட்டுல விட்டாலும் விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவளை உங்களால மறக்கவே முடியல போல் இருக்கு. அதனாலதான் லட்சுமியை உங்க பொண்ணு பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. கரெக்டா சொன்னீங்க. நாட்டாம நாட்டாம தான் நறுக்குன்னு பேசுறீங்க. இத பாருங்க, உங்களுக்கு பொள்ளாச்சியில ஒரு இடத்த வாங்குற வரைக்கும் நீங்க நம்ம வீட்டிலே தங்கி இருக்கலாம். அப்பா, அவங்கள டவுன்ல இருக்கிற ஹோட்டல்ல தங்க வச்சிடலாம்ப்பா. ஏ என்னடா சொல்ற நீ? இவ்வளவு பெரிய வீடு நம்மளது கடல் மாதிரி இருக்குது, இங்க தங்கறத விட்டு ஹோட்டல்லையா போய் தங்குவாங்க? என்னடா பைத்தியக்காரனா இருக்க? சார், நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க வந்த வேலை முடிகிற வரைக்கும் லக்ஷ்மி முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது எங்களுக்கு. அப்பதானே நாங்க வந்த வேலை சுலபமா முடியும். ஏங்க, நீங்க பேசுறத பார்த்தா எங்க அண்ணியை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடும் போல இருக்கு. எங்களை கூட்டிட்டு போகணும் தான் ஆசை இல்லைங்க? டேய் கதிர், சும்மாறா. பாரா, அண்ணனுக்கு அண்ணியை பத்தி பேசினா கோவம் வருது. இருக்காதா பின்ன? அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருளை இன்னொருத்தர் அபகரிக்கணும்னு நினைச்சா கோபம் வர்றது நியாயம் தானே சார்? கரெக்டுங்க, நீங்க சொன்னது 100க்கு 100 கரெக்ட். இல்ல நோ 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 லக்ஷ்மி. ஆமா, இப்படிதான் ஊர்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவன் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி கல்யாண மண்டபத்துக்கு போய் தாலி கட்ட நேரத்துல அந்த பொண்ணு மண்டபத்தை விட்டு ஓடி போயிட்டா. ஐயோ, அவனுக்கு கோபம் வந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவன் எங்கெல்லாமோ அலைஞ்சி தேடி கடைசியில அவன் இருக்க இடத்துக்கே போயிட்டான். இத கோபம் சொல்லக்கூடாது சார்.
பொண்ணு போயிட்டாளேன்னு அவளை அப்படியே விட்டுறாம அவளை தேடி போயிருக்கார் பாருங்க. இத பாசம் தான் சொல்லணும். இது உங்களுக்கு தெரியுது, ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியலையே. தெரியலனாலும் தெரிய வச்சிட வேண்டியதுதான். என்ன லக்ஷ்மி சொல்ற? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு அர்த்தம். ஓ ஏமா லக்ஷ்மி, ஏன் பேசாம நிக்கிற? அவங்களுக்கு சாப்பாடு போடு. சாப்பாடு போடுறதா? சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு போடுறது இல்ல, பெத்த தாய் மாதிரி ஊட்டி தாங்க விடும். ஓ அப்படியா? அப்படி ஒரு உபசாரம் நீங்க. நாட்டாமையா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாங்க வந்த வேலை வெற்றிகரமா முடிகிற வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருப்போம். என்ன சார் தாரா சொல்றது? ஆமாமா, கரெக்ட் தானே? நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். என்னமா பண்ணிட்டு இருக்க? மாமா ஊட்டுமா, நீ பாசத்தோட ஊட்டுறத அவங்க பார்க்க வேணாம். அவங்க பொண்ணு இப்படித்தான் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட வேணாமா? ஊட்டுமா, ஊட்டு மெதுவா. என்னாச்சு அத்தை? அத்தை, பாத்துமா, பாத்து வள்ளியம்மா. கதிர், இங்க வா, தண்ணி எடு. அத்தைக்கு தண்ணி கொடு. கதிர், இந்த தண்ணி. அம்மா குடிங்கம்மா, குடிங்க. பொறுமையா அம்மா, பொறுமையாம்மா. பாத்துறேன். அம்மா, என்ன? தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளுங்க. என்னாச்சு அத்தை? என்னாச்சு? வெற்றி, நீ நகர. அம்மா, நீ கொஞ்சம் தலையா அனுப்பி விடுமா. கதிர், கொஞ்சம் தண்ணி எடு. மட்டையை எடுத்து போடு. ஏய், நீ அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? கோழிக்கு தீவனம் போட்டுட்டு இருக்கேன். அங்க பாரு, அக்காவை பாரு, ஒவ்வொரு மட்டையா எடுத்து போட்டுட்டு இருக்கா. இங்க வா, இதுக்கு கொஞ்சம் தீனி போடுறி. வாடி. வரேன். நல்லா இருக்குடி. மத்தியானம் சமைக்கணும், சமையல் பண்ணுங்கடின்னு சொன்னா அவ கோழிய புடிச்சிட்டு இருக்கா, நீ தீனி வச்சுக்கிட்டு இருக்க. ஏண்டி மட்டையை எடுக்க சொன்ன நான் உன்ன? அம்மா, அக்கா வந்தா திட்டுமா. கோழி ஏன் கட்டல, கோழிக்கு ஏன் தீவனம் வைக்கலன்னு சொல்லுமா. சமையல் செய்யலனா மட்டும் அவ வந்து கத்த மாட்டாளா? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, அக்கா போனவள என்ன ஆளை காணோம்? அம்மா, நீ ஏன் இப்ப அவளை தேடிட்டு இருக்க? இல்லடி, நானும் அவளும் ஒன்னா வெளியே போறதா சொல்லிட்டு இருந்தா. இன்னும் காணுமே அவள. அதோ இதோ வர. அக்கா 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 வந்துட்டாங்க பாரு பாரு. எங்க போன? வரா பாரு, பஞ்சாயத்து ரவுடி லட்சுமி. அம்மா உன் கூட வெளிய போணும்னு சொன்னாங்கல, அப்புறம் எங்க போயிருந்த? ஏண்டி இவ்ளோ நேரம்? இல்லம்மா, கடத்தருக்கு போயிருந்தேன். அதான் இவ்வளவு நேரம். என்ன வாங்குனீங்க? ஏய் அக்கா கொடுங்கக்கா, நான் பாக்குறேன். அக்கா ஏய், ஸ்வீட் எல்லாம் அப்புறம் சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன், அத பாருங்க. என்னடா? என் தங்கச்சிங்களுக்காக ஆசையா தங்க நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாருங்க. நெக்லஸ்? ஐயோ, அழகா இருக்குல்ல? உங்களுக்குதான். அக்கா, நான் போட்டுக்கிறேன்க்கா. நான் போட்டுக்கிறேன். இருங்கடி. அம்மா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏதடி இவ்ளோ பணம்? சீட்டு பணத்தை எடுத்துட்டேம்மா. ஏண்டி அதுக்குள்ள சீட்டு எடுத்த? மா, சீட்டு போட்டதே இவங்க கல்யாணத்தெல்லாம் நல்லபடியா நடத்தணும்னு தானே. அதுக்கு இது உபயோகப்படும்ல, அதாம்மா சீட்டு பணத்தை எடுத்து வாங்கிட்டு வந்தேன். இனிமே என் தங்கச்சிங்க யாரும் கவரிங் சங்கிலியே போடவே கூடாது. எல்லாருக்குமே தங்க சங்கிலி தான். அது இருக்கட்டும். இரு, முதல்ல இது உன் கழுத்துல போடுந்தா. எனக்கு எதுக்குமா? முதல்ல இவங்க எல்லாரும் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி நீ இத போட்டுக்க. எனக்கு எதுக்குடி நகையெல்லாம்? அம்மா, உங்க அண்ணன் தானே சொன்னாரு, குண்டுமணி தங்கம் கூட இல்லாம எப்படியும் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுவ, பாத்துரலான்னு. இத அவர் முன்னாடி போட்டுட்டு போய் நில்லு, என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். வேண்டாமா, பிள்ளைங்க நீங்க போட்டுக்கங்க. போடுறி.
சரி சரி குடு குடு நான் போடுறேன் நான் போடுறேன். ஐயோ இருங்க அவ பேசாம இரு. அக்கா முதல்ல இந்த நகைய சின்னவ போட்டுக்க. எனக்கு அக்கா பாவண்டி இவ பிறந்ததுல இருந்தே நம்ம ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டா எதுவுமே புதுசு இல்ல, எல்லாமே பழசுதான். அதனால இந்த புது செயின் அவளுக்கு தான். முத வார நீ போட்டுக்க, அப்புறம் நீ போட்டுக்க, அதுக்கப்புறம் நீ போட்டுக்க. ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. நல்லா இருக்குடி. உனக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இருக்கு. அம்மா உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குடி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அவளுக்கு சிரிப்பு பாரு. ரொம்ப அழகா இருக்கு. பாத்துடி பத்திரமா போட்டுக்க. அம்மா இங்க வாமா. ஏய் நீ நில்லு, நான் பாத்துக்கிறேன். அம்மா பணம் என்னமாச்சு? அண்ணே பணம் இன்னும் ரெடி ஆகல. என்னம்மா பிள்ளைங்களை காலேஜில் சேர்த்து விடணும், ஸ்கூல்ல சேர்த்து விடணும்னு சொல்லி பணம் கேட்குறீங்க. இப்ப கேட்டா சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களே. என்னென்ன பண்றது, எங்க குடும்ப சூழ்நிலை அப்படி. கூடிய சீக்கிரம் வந்து பணத்தை கட்டிடுறேன்னு. அம்மா ஒன்று பண்ணுங்க, நீங்க கடன் அடைக்க வேண்டியதில்ல. எனக்கு வேற வயசாயிட்டே போகுது, யாரும் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. பேசாம உங்க பொண்ணு லட்சுமிய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. இவ ரவுடியா இருக்கா, இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா வட்டி வசூல் பண்ண எளிதா இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு 5 பைசா செலவு இல்லை பாருங்க. பைசா செலவுலாம் பண்ணிக்கலாம். வசதி எப்படி? நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு வாய் மூடு. மனுஷனாயா நீ? பணம் வாங்கிட்டா நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்போன்னு நினைச்சியா? லட்சுமி அம்மா சுமார்மா, பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு இளக்காரமா இருக்குல்ல. அக்கா அம்மா எவ்வளவுமா அந்த ஆளுக்கு தரணும்? இப்ப எதுக்கடி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு? அக்கா சொல்லுக்கா, அவருக்கு எவ்வளவு தரணும்? ஏய் எவ்வளவுமா? ஒரு 45,000 கொடுக்கணும். ஏண்டி? அக்கா அப்ப இது எத்தனை பவுனு? சொல்லுக்கா எத்தனை பவுனுக்கா? 3 பவுனு. இந்தாக்கா இந்த 3 பவுனை கொடுத்துட்டு மீதியை திருப்பி வாங்குக்கா. குடிமா குடுமா குடுக்கா. லட்சுமி பணத்துக்காக நாங்க என்னைக்குமே தன்மானத்தை இழக்க தயாரா இல்ல. புடி. பரவாயில்ல, எப்ப பணம் தேவைனாலும் கேளுமா, கொடுக்குறேன். ஆனா உன்னை நம்பி இல்ல, உன் பொண்ணை நம்பி. ஆசாசையே வாங்கிட்டு வந்தேடி. பரவாயில்ல விடுமா. பிறக்கும் போதே என்ன தங்கத்தை போட்டுக்கிட்டா பிறந்தோம். நம்மளுக்கு தான் இருக்கவே இருக்கே கவரிங் நகை. பரவாயில்ல விடு. அத போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். கவரிங்லாம் போட்டா பயம் இருக்காது பாரு. யாரும் வந்து திருடிட்டும் போக மாட்டாங்க. நமக்கும் பாதுகாப்பு, பணத்துக்கும் பாதுகாப்பு. இந்த மாதிரி ஒரு வீடு அமைஞ்சுன்னு வச்சுக்கோ, நல்லா செட்டில் ஆயிடலாம். இந்த வீடே நமக்கு கிடைச்சா கூட சந்தோஷம் தான். ஐயோ எவ்வளவு நல்லா இருக்கும். நடக்கும். வாங்க டாக்டர். இப்ப பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துடுவாரு. இருந்தா கையோட கூட்டிட்டு வா. இத பாருப்பா. வாங்க டாக்டர் வாங்க.
வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். வாங்க டாக்டர் வாங்க. என்ன லட்சுமி டாக்டர் எப்படி இருக்காங்க அவங்க? லாஸ்ட் டைம் வந்து என்ன நல்லா தானே இருந்தாங்க, இப்ப என்னாச்சு திடீர்னு? இல்ல டாக்டர், 2 நாளா உடம்பு சரியில்லை, சாப்பிட்டதும் வாமிட் பண்றாங்க. அப்படியா? எங்க வீட்டு பொண்ணு நீ என்ன என் கூட அனுப்புறது? நானே எடுத்துட்டு போறேன். நீ ஒழுங்கு மரியாதையா என் கூட புறப்பட்டு வர, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நாங்க வந்த வேலை முடிகிற வரைக்கும் லக்ஷ்மி முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது எங்களுக்கு. அப்பதானே நாங்க வந்த வேலை சுலபமா முடியும். சித்தப்பா கண்டிப்பா நந்தினியை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அம்மா அப்பா நிலைமை என்ன ஆகும்? நம்ம குடும்ப சந்தோஷம் என்ன ஆகும்?